வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். Derive an expression for minimum number of teeth required for the pinion in order to avoid interference in involute gear teeth when it meshes with the wheel. சரி, இப்போது ரெண்டு கியர் இருக்குது. ஒன்று சின்ன கியர், இன்னொன்று பெரிய கியர். சின்ன கியரை நம்ம பினியன்னு சொல்லுவோம், பெருசாக இருக்கிறத நம்ம வீல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பினியனில் எத்தனை டீத் இருக்கணும், அதாவது இந்த பினியனும் அந்த வீலும் இன்டர்ஃபரன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இன்டர்ஃபரன்ஸ்னு என்னது? அழகாக இது என்ன ஆகணும், அப்படியே ஸ்மூத்தாக எப்படி போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த கியர் அழகாக ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு டீத்தை நம்ம பயன்படுத்தணும் பினியனில். ஓகேங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் பயன்படுத்த போகிறோம் அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டிபி. டிபி எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன். ஸோ இந்த பினியன் இருக்குங்க இல்லையா, அதில் எவ்வளவு டீத் இருக்குது அதுதான் நம்ம டிபின்னு எடுத்துக்க போகிறோம். டிஜி. டிஜின்னு என்னதுன்னா கியர் வீலில் எத்தனை டீத் இருக்குது. ஓகேங்களா? அந்த பெரிய கியர் வீலில் எத்தனை டீத் இருக்குது அதை நம்ம டிஜின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் எம். இந்த ஸ்மால் எம் இருக்குல்ல, தான் மாடியூல் ஆஃப் த டீத். ஒரு டீத்னுடைய மாடியூல் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த பிச்சு சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். அந்த பிச்சு சர்க்கிளையும் அப்புறம் அந்த வீலில் எத்தனை டீத் இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த மாடியூல் கிடைக்கும். அந்த மாடியூல் நம்ம ஸ்மால் எம்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? எப்பயுமே இந்த மாடியூல் ரொம்ப முக்கியம். மாடியூல் வேல்யூ வந்து அதிகமாக போச்சுன்னா நம்ம அந்த டீத்தினுடைய சைஸும் வந்து வேரி ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிள்ஸ்க்கான மீனிங் எடுத்துக்கிறோம் ஸ்டார்டிங்லேயே. அடுத்து பார்க்கலாம் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் எதை குறிக்குதுன்னா பிச்சு சர்க்கிள் ரேடியஸ். பினியனுடைய அந்த பிச்சு சர்க்கிள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டயக்ராமில் காட்டுவேன். அதில் இருக்க அந்த ரேடியஸ் தான் நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா மாடியூல் எம்மையும் பினியன் டீத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்மால் ஆர் வேல்யூ கிடச்சிரும். இதே மாதிரி தான் கேபிட்டல் ஆர், அதாவது பெரிய வீல் இருக்குங்களா கியர் வீல், அதோடைய பிச்சு சர்க்கிள் ரேடியஸ் தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா மாடியூல் இன்ட்டு டிஜி, அதாவது கியர் வீலில் எவ்வளோ டீத் இருக்குது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது பிச்சு சர்க்கிள்னுடைய ரேடியஸ் ஆஃப் கியர் வீல். நெக்ஸ்ட் ஜி. கேபிட்டல் ஜி வந்து கியர் ரேஷியோ. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா கியரில், அதாவது கியர் வீலில் எவ்வளவு டீத் இருக்குது அப்புறம் பினியனில் எத்தனை டீத் இருக்குது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வரது தான் கியர் ரேஷியோ. அப்படி இல்லையா கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கியர் ரேஷியோ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பை. இது ப்ரெஷர் ஆங்கிள். இந்த ப்ரெஷர் ஆங்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது. 14.5 டிகிரி இருக்குது, 20 டிகிரி இருக்குது, 25 டிகிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ஆங்கிள்ஸ்லாம் பயன்படுத்தும். இந்த ப்ரெஷர் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ஸ்மூத்தாக போகிறதுக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் நம்ம அதிகமாக பயன்படுத்தினோம்னா இந்த இன்டர்ஃபரன்ஸை குறைக்கலாம் டீத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிற சிம்பிள்ஸ்க்கு அதுக்கான மீனிங். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாம், வரைஞ்சிட்டு டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல சின்ன கியரான பினியனுக்கு சப்போர்ட் டயக்ராம் வரையலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு பேர் கொடுத்துடலாம் O1. இது எதனுடையது? பினியனுடையது. நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த சப்போர்ட்டான வீல்னுடைய வரைய போகிறோம். கியர் வீல்னுடைய சப்போர்ட் டயக்ராம். ஸோ இது O2ன்னு வச்சுப்போம். இதுக்கு பேர் இங்கே எழுதிக்கலாம் வீல். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், ஜாயின் பண்ண போகிறோம் இதையும். ஸோ இதை டாட்டட் லைன்ஸில் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல பேஸ் சர்க்கிள் வரையணும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் பேஸ் சர்க்கிள் வரையணும். ஃபஸ்ட்டு பினியனுக்கு பேஸ் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வரைங்க பினியனுடைய பேஸ் சர்க்கிள். அதே மாதிரி வீல்னுடைய பேஸ் சர்க்கிள். ஓகேங்களா, பீலினுடைய பேஸ் சர்க்கிள்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா பிட்ச் சர்க்கிள் வரைய போகிறோம். பிட்ச் சர்க்கிள் வரைஞ்சாச்சுங்களா? இந்த பிட்ச் சர்க்கிளும் இதில் டச் ஆகிற மாதிரி வரையணும். எதுக்கு? பினியனுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த சென்டர் லைன். இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டாட்டட் லைன்ஸில் வச்சுப்போம். ஓகே, கலர் வேரியேஷன்ஸ்க்கு இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் பேர் தான் பி பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் தான் பி பாயிண்ட். சரி, இப்போ ரெண்டுத்தையும் வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் பேஸ் சர்க்கிள்னு சொன்னேன், இது பிட்ச் சர்க்கிள்னு சொன்னேன். இந்த பேஸ் சர்க்கிள்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வழியாக இந்த சென்டர் பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, அந்த பி பாயிண்ட் வழியாக இந்த பேஸ் சர்க்கிளை டச் ஆகிற மாதிரி ஒரு லைன். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து இப்போ 2 பாயிண்ட் டச் ஆச்சுங்களா? இதை நம்ம எம்ன்னு வச்சுப்போம், இதை என்னன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளியராக தெரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட முடிஞ்சு போச்சு. சிம்பிள், இதுதான் லாஜிக்கு. இதுக்கப்புறம் ஈஸியாக வரைஞ்சிடலாம், அப்படியே மேக் பண்ணினே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த என் பாயிண்ட்டையும் இந்த O2வும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த O2யும் இந்த எம்மையும் ஜாயின் பண்ணணும். இந்த எம்மையும் இந்த O1ஐயும் ஜாயின் பண்ணணும். இந்த எண்ணும் இந்த O1ம் ஜாயின் பண்ணணும். இது பிரைட் ஆக்கிடுறேன், கொஞ்சம் டார்க். புரியுதுங்களா எப்படி வரையணும்னு சொன்னது? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ மார்க்கிங் பண்ண போகிறோம். இந்த O2லேருந்து இந்த எண்ணை கனெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரல் லைனுக்கு இந்த O2 லைனு வர்றது ஆங்கிள். இந்த ஆங்கிள் தான் வந்து ப்ரெஷர் ஆங்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சென்ட்ரல் லைனுக்கும் இங்கே இருக்கிறவங்களே இந்த பேஸ் சர்க்கிளில் டச் ஆகிருக்கல அந்த லைனும் வந்து சேம் ஆங்கிள் தான். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், ப்ரெஷர் ஆங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு ஆங்கிளாக இந்த ஆங்கிள் இருக்குன்னா இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குங்க இல்லையா, இதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் வருதுங்க இல்லையா, இது சர்க்கிள் பிட்ச் சர்க்கிள். பிட்ச் சர்க்கிளும் இந்த சென்டர் லைனும் வரதும் ஆங்கிள் தான், பை ஆங்கிள் தான். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இந்த சர்க்கிள்லேயும் இந்த லைன்லேயும் டச் பண்ணுறது தான் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணிவிடுங்க, ப்ரெஷர் ஆங்கிள் எல்லாமே. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துடலாம், பேர்லாம் எழுதிடலாம். சரி, இது என்ன சர்க்கிள்? இது பேஸ் சர்க்கிள். இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி எழுதிக்கங்க, பேஸ் சர்க்கிள். யாருடைய பேஸ் சர்க்கிள் இது? வீலினுடைய பேஸ் சர்க்கிள், பேஸ் சர்க்கிள் ஆஃப் வீல். நெக்ஸ்ட் இது எந்த சர்க்கிள்? இது பிட்ச் சர்க்கிள். ஸோ பிட்ச் சர்க்கிள் ஆஃப் வீல். ஓகேங்களா? பிட்ச் சர்க்கிள் ஆஃப் வீல். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தானே, இது பினியனுடைய பேஸ் சர்க்கிள், பேஸ் சர்க்கிள் ஆஃப் பினியன். இது எந்த சர்க்கிள்? இது பிட்ச் சர்க்கிள் ஆஃப் பினியன், பிட்ச் சர்க்கிள் ஆஃப் பினியன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து முக்கியமானது ஒரு வேலை பார்க்க போகிறோம், அதாவது அடெண்டம். அடெண்டம் சர்க்கிளை வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் பேஸ் சர்க்கிள், அடுத்தது வந்து பிட்ச் சர்க்கிள். இந்த பிட்ச் சர்க்கிளுக்கு கீழே தான் வந்து நம்ம அடெண்டம் சர்க்கிளை வரையணும். சும்மா இப்படியே வந்து இந்த கீழே இருக்கிற சர்க்கிளை டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் வரைஞ்சோம்னா அதுதான் அடெண்டம் சர்க்கிள். ஸோ இதுக்கு பேர் எழுதிடுறேன்னு பாருங்கள், அடெண்டம் சர்க்கிள். அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
பினியனுக்கும் அடெண்டம் சர்க்கிள் வரைய போகிறோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் சர்க்கிள் விட்டுணும், செகண்ட் சர்க்கிள் விட்டுடணும். செகண்ட் சர்க்கிளுக்கு மேலே இந்த இடத்துல வர மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அதுதான் வந்து அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன். அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன். சரி, இப்போ அடெண்டம் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வரைய போகிறது மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள். இந்த மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் எங்கே டச் ஆகிருக்கணும்னா பேஸ் சர்க்கிளில் டச் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த சர்க்கிளில் டச் ஆகிருக்கணும், இந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி போகணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி போகணும். இப்போ என்ன பண்ணலாம், இப்படியே வருவோம். இப்படியே வந்து இந்த பாயிண்டில் கரெக்டாக டச் ஆகிட்டு போகணும். இப்படி ஓகேங்களா, இந்த எம் பாயிண்டில் டச் ஆகிட்டு போகணும். இதுதான் மேக்ஸிமம். இங்கே இந்த பக்கம் சைடில் எழுதுகிறேன் பாருங்கள், மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள். எதனுடையது இது, மேல் பக்கமாக இருந்துச்சுன்னா வீலினுடையது. மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல். இது எல்லாமே நம்ம டெரிவேஷனில் கொண்டு வருவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன் இந்த சர்க்கிள்லாம் வரையிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல். இப்போ அடுத்து நம்ம வரைய போகிறது மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன். பினியனுக்கு வரைய போகிறோம். ஸோ பினியனுக்கு எப்படி வரையணும், அதே மாதிரி தான் பேஸ் சர்க்கிளில் இருக்க அந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வரையணும். இப்போ எப்படி வரையலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் போய் டச் ஆகிட்டு இப்படி வரணும். ஓகேங்களா, அப்படியே இப்படி டச் ஆகிட்டு இப்படியே இப்படி வந்துட வேண்டியது தான். இந்த பாயிண்டில் கரெக்டாக டச் ஆகணும். ஓகேங்களா, அப்படியே இங்கேருந்து இப்படி கொடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு வந்த பேர் என்னது, மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன். பினியனுடைய ஸோ இந்த பாயிண்டில் அது டச் ஆகிருக்கும். அந்த பேஸ் சர்க்கிள் வீலினுடைய பேஸ் சர்க்கிளில் இந்த பாயிண்டில் டச் ஆகிருக்கும். இது எப்படி இந்த பாயிண்டில் டச் ஆச்சு எம் பாயிண்டில், அதே மாதிரி தான் இது என் பாயிண்டில் டச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் கொடுத்துடலாமா. ஸோ இதுக்கு பேர் என்னது, இங்கே எழுதிப்போம், மேக்ஸிமம் மேக்ஸிமம் அடெண்டம். நீங்கள் நோட்டில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா பெருசாக வரையலாம். மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் பினியன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த O1லேருந்து இதுதான் பிச்சு சர்க்கிள். இந்த பிச்சு சர்க்கிளுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த O2லேருந்து இங்கே ஒரு பிச்சு சர்க்கிள் வருது பாருங்கள், வீலினுடைய பிச்சு சர்க்கிள். அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் தான் நம்ம டெரிவேஷன்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரம் ட்ரையாங்கிள் O2MP. O2MP இந்த ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதான் O2. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு M இருக்கும், அப்படியே இப்படி போனீங்கன்னா P இருக்கும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் இங்கே வரைஞ்சிக்கிட்டேன் புரியறதுக்காக, O2MP. ஓகேங்களா, சரி. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லா ஆஃப் கொசைன் ஃபார்முலா பயன்படுத்த போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு சைடு எடுத்துக்குங்க, O2M, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு which is equal to மிச்சம் ரெண்டு சைடுனா இருக்குது, O2P இருக்குது, PM இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சுங்களா. அப்புறமா என்ன பண்ணணும்னா -2 டைம்ஸ் இந்த ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணணும், O2P PM. மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடுக்கும் காமனாக ஒரு ஆங்கிள் வரும், அதான் காஸ் ஆங்கிள். O2Pக்கும் Mக்கும் காமனாக ஒரு ஆங்கிள் வருதுங்க இல்லையா, அதான் காஸ் ஆங்கிள். இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இதான் லா ஆஃப் கொசைன் ஃபார்முலா. இப்போ எழுதிட்டு நம்ம இதனுடைய டேர்ம்ஸ்லாம் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் O2P. இந்த O2P டிஸ்டன்ஸ் எதை சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் ஆர்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஆர்னு என்னது, ரேடியஸ். இப்போ டயக்ராமில் பாருங்களேன், O2லேருந்து P இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலான்னா இங்கிருந்து இந்த சர்க்கிள் பிச்சு சர்க்கிளில் டச் ஆகிருக்குங்க இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கேன் நான், அதுதானே கேபிட்டல் ஆர் ரேடியஸ்ன்னு சொன்னேன். இதோட டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர்னா அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும், கேபிட்டல் ஆராக தானே இருக்கும். அதாவது தான் நாங்கள் எழுதிக்கிட்டேன் கேபிட்டல் ஆர்னு.
ஓகேங்களா. ஸோ நம்ம O2Pன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பிஎம். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இதுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது கீழே என்ன ட்ரையாங்கிள் இருக்கும், இப்படி வரும், O1ன்னு இருக்கும். இது கீழே உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இது கீழே அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் வருதுங்களா, O1. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற ட்ரையாங்கிளை பயன்படுத்தி இந்த டிஸ்டன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த பிஎம் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, O1P இந்த டிஸ்டன்ஸை நம்ம சைன் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறோம்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு உங்கள் ஆங்கிள் ஒன்று இருக்கும், பை. ஓகேங்களா. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஆங்கிளும் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிப்போம், பிஎம் ஈக்குவல் டு O1P இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதிப்போம். இங்கே ஏன் சைன் போட்டிருக்கோம்னா, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணால் சைன் எடுத்துக்கணும், இதுவே இந்த டிஸ்டன்ஸ் வேணால் காசு எடுத்துக்கணும். ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ், ஸோ ஹைபாட்டன்யூஸ் யூஸ் ஆகும், ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் யூஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு சைன் எடுத்துக்கணும். ஸோ சைன் பை. அப்போது இந்த எம்பி டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம், நம்ம இந்த O1P டிஸ்டன்ஸ் கூட சைன் ஆங்கிள் பை மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இந்த டிஸ்டன்ஸு, எம்பினுடைய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், எம்பி ஆர் பிஎம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த O1P இருக்குங்க இல்லையா, இதோட டிஸ்டன்ஸ் நான் ஸ்மால் ஆர்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்களேன். இந்த O1லேருந்து இந்த P இருக்குங்களா, இதோட டிஸ்டன்ஸ் நான் வந்து ஸ்மால் ஆர்னு சொன்னேன். எப்படி நான் மேலே கேபிட்டல் ஆர் சொன்னேன், கீழே அதேமாரி ஸ்மால் ஆர். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த பிச்சு சர்க்கிளில் டச்சாக இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, ஸ்மால் ஆர். அப்போது இது ஸ்மால் ஆர்னால் அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும், ஸ்மால் ஆராக தானே இருக்கும். ஸோ அதாவது தான் நாங்கள் ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ O1Pக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்மால் ஆர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நம்ம ஆங்கிள் பார்க்க போகிறோம். ஆங்கிள் ரொம்ப ஈஸியாக பார்த்தோம் கவனிங்க. O2PM இதனுடைய ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று 90 டிகிரி வரும், இதுக்கு கீழே ஒரு ஆங்கிள் வரும் கரெக்டாக கேப்பில். அந்த கேப்பில் இருக்கிற ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்களேன் டயக்ராமில். நம்ம எடுத்துக்கிறது இந்த ட்ரையாங்கிள் தானே, இந்த ட்ரையாங்கிள் தானே எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல 90 டிகிரி வருதுங்களா, கீழே ஒரு கேப்பில் என்ன ஆங்கிள் இருக்குது, இங்கே பை ஆங்கிள் இருக்குது. அப்போது 90 டிகிரியும் பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இதோடைய ஆங்கிள் 90 டிகிரினா இது கீழே இருக்கிறது ப்ரெஷர் ஆங்கிள். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆங்கிள் தானே மொத்தமாக இருக்கிற ஆங்கிள், அதாவது தான் 90 + பைன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த டயக்ராம் நீங்கள் வரைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இது வரைஞ்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ண போகிறோம். O2M² அப்படியே எழுதிப்போம், ஏன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, O2P அதை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஆரை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், R² ப்ளஸ் பிஎம்முக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், R sin π. R sin π ² எப்படி எழுதலாம், R² sin² πன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் -2 எடுத்து அப்படியே எழுதிப்போம். O2P டிஸ்டன்ஸ் என்னது, R. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிஎம்க்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், R sin πன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கிராஸுக்கு பதிலாக டாட்னு வச்சுப்போம், மல்டிப்ளிகேஷன் தானே அது. காஸ் ஆங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 90 டிகிரி + π, அதை எடுத்து இங்கே எழுதிப்போம் இந்த பிஎம்க்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க, இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கலாம். R² + R² sin² π. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த cos 90 + π, cos 90 டிகிரி + π நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் சைன்னு எழுதலாம், மைனஸ் சைன் பைன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. cos 90 + π மைனஸ் சைன் பை. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் சைன் பைன்னு வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ நான் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு அப்புறம் எழுத போகிறேன் 2R. ஓகேங்களா. 2R எழுதியாச்சுங்க, இந்த R எழுதியாச்சு, ஒரு சைன் எழுதியாச்சு. cos 90 + π என்னது, இன்னொரு சைன் இருக்குது, அப்போ ரெண்டு சைனை மல்டிப்ளை பண்ணால் sin² π. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா. இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும், இந்த காஸ் வந்து சைன் ஆகிடும் இல்லையா. ஸோ ரெண்டு சைனை மல்டிப்ளை பண்ணால் sin². இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற இந்த R² இருக்குங்களா, இதில் ஒரு R² இருக்குது, இங்கே ஆர்லாம் இருக்குது. ஓகேங்களா. இதில் முதல்ல இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் இந்த R² மட்டும் வெளியே எடுக்க போகிறேன், காமனாக வெளியே எடுக்க போகிறேன்.
ஆர் ஸ்கொயரை மட்டும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், இதில் தான் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த இடம் ஆகிடும் 1 ஆகிடும். ப்ளஸ் இதில் தான் கேபிட்டல் ஆர் ஸ்கொயரே இல்லையே, அப்போ என்ன ஆகிடும், டிவிஷனுக்கு வந்துடும். ப்ளஸ் இதில் கேபிட்டல் ஆர் இருக்குது, நம்ம எடுத்தது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஆர் இருக்கா, பேலன்ஸ் ஒரு ஆர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ஸோ அது அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் ஒரு ஆர் போட்டுக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன்னு? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கலாம், ஆர் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம், இந்த 1 ப்ளஸ்லாம் அப்படியே எழுதிப்போம். இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டுத்துலேயும் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் எடுத்து வெளியில் எழுதிடுறேன். ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் எடுத்து வெளியே எழுதியாச்சு. இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற சைன் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் பை அதே எடுத்து வெளியே எழுதியாச்சு இந்த பக்கம். ஸோ எல்லாமே காமனாக வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் பாருங்கள், இதில் ஒரு ஸ்மால் ஆர் ஒரு கேபிட்டல் ஆர் போயிடுச்சு, ஒரு சைன் ஸ்கொயர் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், ஒரு ஆர் இருக்கும் ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் போயிடுச்சு, சைன் ஸ்கொயரும் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கும் 2 மட்டும் இருக்கும். இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆகிடும், ஸ்கொயர்லாம் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், O to M மட்டும் வரும். ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், ஆர் மட்டும் வரும். இது அப்படியே மொத்தமாக ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். O to M ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, கேபிட்டல் ஆர்னா என்னது, பிச்சு சர்க்கிள் ரேடியஸ். இது எதனுடைய ரேடியஸு, கேபிட்டல் ஆர் மேலே இருக்கிற அந்த கியர் வீலினுடைய ரேடியஸ். கேபிட்டல் ஆருக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், mTg/2 அதை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலாக இதை எடுத்து இங்கே எழுதணும். 1 ப்ளஸ் அதே மாதிரி r/r, கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் எதுக்கு ஈக்குவல், Tg/Tpக்கு ஈக்குவல். ஆனால் நம்மளுக்கு அங்கே ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், Tp/Tg போட்டுக்கலாம். அப்போது ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இருந்தால் Tp/Tgன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இங்கே இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், கவனிங்க. ஸோ ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆருக்கு நம்ம என்ன எழுதலாம், Tp/Tg. வேணால் இப்படி சைடில் எழுதிக்கங்க. ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆருக்கு என்ன எழுதணும், Tp/Tg. இதான் இந்த கியர் ரேஷியோ, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை அப்படியே மாற்றியாச்சுன்னா Tp/Tg, இதையும் Tp/Tg ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் பை. இந்த ஸ்டெப்பில் ஒன்றும் இல்லை, இந்த ஆருக்கு சேஞ்ச் பண்ணுறோம், இந்த ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆருக்கு சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சுருந்தோம் அதை பற்றி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சோம்னா, இந்த ஈக்குவேஷன் 1 இது நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா, மேக்ஸிமம் ரேடியஸ் ஆஃப் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். நம்ம டயக்ராமில் வரைஞ்சோம் இல்லையா, மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் வீல்னுடையது, மேக்ஸிமம் அடெண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல் தோ இதனுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். திரும்பவும் லெட் ஏ ஸ்மால் ஏ டபிள்யூ, இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் அடெண்டம் ஆஃப் கியர் வீல் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் அடெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம், இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதை நம்ம ஸ்மால் ஏ டபிள்யூ எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அதை தான் நம்ம AWன்னு எடுத்துக்க போகிறோம், கோஎஃபிஷியன்ட், அடெண்டம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியர் வீல். இது எல்லாமே நம்ம வீல் தான் பார்த்துட்டு வரோம், பினியன் பின்னால் பார்ப்போம். சரி, இந்த AW எதுக்கு ஈக்குவல்னா, இந்த AWக்கு ஈக்குவல். அதாவது மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் அடெண்டம் ஆஃப் கியர் வீல் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்துப்போம், அது கூட இந்த எம்மை மல்டிப்ளை பண்ணும். எம்னா என்னது, மாடியூல், அந்த தீத்தோடைய மாடியூல், அதை மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு AW. இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது AWக்கு, O to M minus R. O to M minus R அப்படின்னான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது O2, இதான் O2. இந்த O to M-ஐயும் இந்த டிஸ்டன்ஸையும் அப்புறமா இந்த ரேடியஸ் இருக்குது இல்லையா, இதை பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன கிடச்சிரும். இங்கே பாருங்கள், O to M டிஸ்டன்ஸையும் அப்புறம் இந்த R டிஸ்டன்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணால் மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா, அந்த கேப்பு. ஸோ அப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ AW மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் அடெண்டம். ஓகேங்களா? சரி,
இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதை நான் ரெண்டும் என்ன பண்ணேன்னா ஈக்குவல்னு சொல்லியாச்சு இல்லையா, அப்போ ஈக்குவலைஸ் பண்ணி எழுதிக்கிறேன். ஏடபிள்யூஎம்மும் O2M - R ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ O2M இருக்குங்க இல்லையா, இதை நம்ம கண்டுபிடிச்சோம். O2M எப்போ கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள். O2M இந்த ஆன்சர் எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா O2Mக்கு. நெக்ஸ்ட் தான் இருக்கீங்க மைனஸ் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்னு என்னது? ரேடியஸ், அந்த கியர் வீலினுடைய ரேடியஸ். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? mTg/2. ஸ்டார்டிங்கில் லெட்டுன்னு போட்டு எழுதுனா அங்கே இருக்குது பாருங்கள். கேபிட்டல் ஆருக்கு mTg/2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். கேபிட்டல் ஆருக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்? mTg/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப நார்மல் ஸ்டெப்ஸ் தான். இப்போ பாருங்கள், இந்த mTg/2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? இது ரெண்டுத்தையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டா பேலன்ஸ்னா இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இது தான் வெளியே எடுத்தாச்சு, அப்போ 1 ஆகிடும். ஸோ காமனாக எடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த m கேன்சல். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? AW = TG/2 வரும். இதெல்லாம் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, இந்த TGயை நான் அப்படியே இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த TGயை அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். இந்த 2வை மட்டும் இங்கே கொண்டு போகிறேன். இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துடும். சொன்னது புரியுதுங்களா? இந்த TG நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ நான் TG வச்சுக்கிட்டேன். அது சும்மா மினிமம்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? மினிமம் நம்பர் ஆஃப் டீத் எவ்வளோ இருக்குது அதை தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ TG மினிமம் இங்கே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? இந்த 2வை AW கூட மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது மொத்தமாக அப்படியே எங்கே போயிடும்? டினாமினேட்டருக்கு AWக்கு கீழே போயிடும். போயிடுச்சா பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை நான் அப்படியே கியர் ரேஷியோ ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறேன். அது என்ன சார் கியர் ரேஷியோனா, இப்போ ஜினா நம்ம என்ன எழுதலாம்? TG/TPன்னு எழுதலாம். நம்ம ஜி எப்படி எழுதலாம்? கியர் ரேஷியோ எப்படி எழுதலாம்? TG/TPன்னு எழுதலாம். அதாவது கியர் வீல் எவ்வளோ தீத்து இருக்குது டிவைடட் பை பினியனில் எவ்வளோ தீ இருக்குது, ரெண்டு டிவைட் பண்ணால் கியர் ரேஷியோ. அப்போ 1/G எப்படி எழுதலாம்? TP/TG. அப்படியே ரெசிப்ரோக்கல் தானே. இதுதான் அப்படியே இங்கே எழுத போகிறேங்க பாருங்கள். இதை எடுத்து இங்கே எழுதியாச்சுங்களா? இந்த 2AW எழுதியாச்சுங்களா? 1 + இந்த TP/TGக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 1/Gன்னு எழுதணும். அதேமாதிரி இங்கேயும் ஒரு TP/TG இருக்குது, அதை என்ன எழுதணும்? 1/Gன்னு எழுதணும். +2 sin² pi -1. ஸோ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா, minimum number of teeth required on the gear wheel in order to avoid interference. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பினியனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கியர் வீல் கண்டுபிடிச்சோம். இப்போ பினியன் சர்க்கிளாக வரஞ்சோம் இல்லையா, ஸோ அது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த சின்னதாக இருக்கிற கியரில் எவ்வளோ தீத்து இருக்கணும், அதுவும் இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த TP/TGன்னு ஒன்று இருக்குங்க இல்லையா, என்னது? இந்த கியர் ரேஷியோ, ரெசிப்ரோக்கலோட கியர் ரேஷியோவை ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் இங்கேயும் TP/TG இங்கேயும் TP/TGயால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு இந்த TP/TG இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த TG கேன்சல். இப்போ பேலன்ஸ்னு வரும் TP = 2AW. இந்த TP/TG இருக்குங்க இல்லையா, இது என்னவா எழுதலாம்? முதல்ல கவனிங்க, TG/TP நம்ம என்ன எழுதணும்? கியர் ரேஷியோன்னு எழுதணும். அப்போ TP/TG நம்ம என்ன எழுதலாம்? 1/Gன்னு எழுதலாம். அப்போது இந்த TP/TG நம்ம 1/Gன்னு எழுதலாமா? இந்த இடம் 1ன்னு போட்டுப்போம், அந்த ஜியை தூக்கி கீழே போட்டோம் பாருங்கள். 1 × 2AW, அந்த G கீழே வந்துருச்சு, கேபிட்டல் G. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கலாம். இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ரெக்வயர்ட் ஆன் பினியன் இன் ஆர்டர் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய வீலில் எவ்வளவு டீத் இருந்தால் அந்த இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணலாம், அதேமாதிரி சின்ன கியரில் அந்த பினியனில் எவ்வளவு டீத் இருந்தால் நம்ம வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணலான்னு டெரிவேஷன் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸில் எவ்வளவு டீத் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளவு தான் இந்த டெரிவேஷன். ஓகேங்களா?
இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.